இலக்கியத்தை நட்பு. இலக்கியத்தில் ஒருவருக்கொருவர் செய்து கொள்ளும் உதவியால் வளர்வது நட்பாகும். உயிர் காப்பான் தோழன் என்பது பழைய வழக்கு. வாழ்க்கையின் நடைபாதையில் சந்திக்கும் ஆபத்தில் உதவிய காரணத்தினாலேயே நட்பு உருவாகி இருக்க வேண்டும். நட்பின் தோற்றத்தையும் வளர் நிலையையும் சிறப்பையும் இங்கே பார்க்கலாம். சங்க இலக்கியங்களில் சங்க அகவாழ்வில் தோழன் தோழியின் பங்கு அளவிடற்கு அரியது. களவு வாழ்வில் தோழன் தோழி ஆகியோரின் உதவியால் தலைவனும் தலைவியும் சந்தித்துக் கொள்கின்றனர், காதலை வளர்த்துக் கொள்கின்றனர். தடைகள் ஏற்படின் அவர்களை கொண்டும் தீர்த்துக் கொள்கின்றனர். களவொழுக்கத்தின் தலைவன் தலைமகளை இரவு பொழுதில் கண்டு செல்கிறான். தோழி இருவருக்கும் திருமணம் முடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறாள். ஆகவே தலைவியை காண தனியே இரவு பொழுதில் வரும் தலைவனை எதிர்கொண்டு வேரல் வேலி வேர்கோட் பலவின் சாரல் நாட செவ்வியை ஆகுமதி யார் அகுது அறிந்திசினரோ சாரல் சிறுகோட்டு பெரும்பளம் தூங்கியாங்கு இவள் உயர்த்தவச் சிறிது காமமோ பெரிது என்று கூறி களவு காலத்தை நீட்டிக்காமல் தலைவியின் உயிர் காக்க வேண்டும், மானம் காக்க வேண்டும் என்று தலைவனை வேண்டுகிறாள். தன் உயிர் தலைவி மீது கொண்டிருக்கிற அன்பு இப்பாடலில் புறப்படுகிறது. கற்பு வாழ்வில் தலைவன் பரத்தேர் ஒழுக்கத்தில் ஈடுபட்டு தலைவியை பிரிந்தவன் மீண்டும் இல்லம் திரும்பும் போது தலைவியால் விலக்கப்படுகின்றான். அப்பொழுது தோழன் தோழி ஆகியோர் இருவரையும் சந்து செய்கின்றனர். மேலும் தலைவன் பொருள்வாயில் பிரியும் பொழுது தோழி தலைவியின் அருகில் இருந்து ஆறுதல் கூறுதலையும் அக இலக்கியங்களில் காணலாம். தலைவன் பொருள் தேடுவதற்காக பிரிந்து சென்றுள்ளான். கார்காலம் வந்துவிட்டது, தலைவன் வரவில்லை. தலைவி வருந்துகிறாள். இது கண்டு தோழி சொல்கிறாள், நசை பெரிது உடையர் நல்கலும் நல்குவர் பிடிபசி களைய பெருங்கை வேளம் மெஞ்சினை யாகம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்று ஆரே. குறுந்தொகை 37. தலைவன் உன் மீது மிகு விருப்புடையவர். அது மட்டுமல்ல, அவர் சென்ற வழியில் பெண் யானையின் பசிக்கு ஆண் யானை யாமரத்தின் கிளைகளை உடைத்து போடும் அன்பு மிக்கது என்று தலைவனின் அன்பை வெளிப்படுத்தி சமாதானப்படுத்துவாள். இவ்வாறு களவு வாழ்விலும் கற்பு வாழ்விலும் நட்பின் துணைக்கரம் செயற்படுதலை அறியலாம். சங்ககால புற வாழ்விலும் நட்பு பெரும் பங்கு வகிக்கின்றது. செல்வச் செழிப்புமிக்க அரசனும் வறுமைக்கு உரியவனான புலவனும் நட்போடு திகழ்தலை காணலாம். செல்வன் வறியவனின் உறவையும் நட்பையும் விரும்பான். ஆனால் சங்ககால சமுதாயத்தில் பார்த்தால் செல்வச் செழிப்பில் விளங்கும் அரசன் வறிய புலவனின் நட்புக்காக ஏங்குவதை அறியலாம். ஆற்றுப்படை பாடல்களில் வள்ளலை நாடி வரும் இரவலன் தன் வறுமை கோலத்தை எல்லாம் களைந்து அரசனோடு சில நாள் இருந்துவிட்டு மீண்டும் தன் ஊருக்கு செல்ல விரும்புகிறான். ஆனால் அரசனோ இரவலனை பிரிய விரும்பவில்லை. எப்படியாவது இரவலன் தன்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காக பரிசளிக்க காலம் தாட்டுகிறான். வல்லே அகரினோ எம் ஆயம் விட்டு என சிறறியவன் போல செய்த நோக்கமோடு துடியடி அன்ன தூங்கு நடை குளவியோடு பிடியுணர் வேளம் பெட்டவை கொள்க என தன்னறி அளவையின் தரத்தர யானும் என்னறி அளவையின் வேண்டுவ முகந்து கொண்டு இன்மையின் தீர வந்தெனன். பொருளாற்று படையில் 122, 129 வரி மூலம் இதை அறிந்து கொள்ளலாம். இதை போன்று ஔவைக்கும் அதியனுக்கும் இருந்த நட்பு குறிப்பிடத்தக்கது. அரிய நெல்லிக்கனியை பெற்ற அதியன் அதன் மூலம் தன் வாழ்நாளை பெருக்கிக் கொள்ளாமல் ஔவைக்கு கொடுக்கிறான். பெருமலை விடரகத் தருமிசை கொண்ட சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது அதனின் நகத்து அடக்கி சாதா நீங்க உமக்கீந்தனையே.
புறநானூற்று பாடலிலே 91வது வரியில் சாவல் நீங்க எனக்கு தந்தாயே என அதிகனை போற்றுகிறார் ஔவையார். ஔவையாரும் அதிகனுக்காக தொண்டமானிடம் தூது சென்று அதிகனின் பெருமையை வீரத்தை கூறி சந்து செய்கிறார். கபிலருக்கும் பாரிக்கும் நிலவிய நட்பு போற்றத்தக்கது. மூவேந்தர் பாரியின் பரம்புமலை மீது போர் தொடுத்து முற்றுகையிடும் பொழுது கபிலர் கூறுகிறார், நீங்கள் எவ்வளவுதான் முற்றுகையிட்டாலும் பாரியை வெல்ல முடியாது. இரவர்களாய் சென்றால்தான் தன் உயிரையும் கொடுப்பான் பாரி என அவர் பெருமையை கூறுகிறார். அழிதோ தானே பேரிரும் குன்றே வேலின் வேரல் வேந்தற்கோ வரிதே நீலத் திணைமலர் புரையும் கிணைமகட் கொடிதாட் பாடினள் வரினே. புறநானூற்றிலே 111 என்பதே இந்த பாடல். பாரி மாய்ந்த பிறகு பாரி மகளிரான சங்கவை அங்கவை ஆகியோரை பார்ப்பாரிடம் ஒப்படைத்து விட்டு வடக்கிருந்து உயிர் திறக்கிறார். தன் நண்பன் உயிர் திறந்த பின் வாழ்தல் கூடாது என நினைத்த கபிலர் பாரியின் மகளை இருங்கோவேளிடம் அழைத்து செல்கிறார். அவர் பாரி மகளிரை ஏற்க மறக்கவே கபிலர் பார்ப்பாரிடம் அழைத்து செல்கிறார். அவலத்துடனே வடக்கிருந்து உயிர் விடுகிறார். இதே போன்று பிசிராந்தியருக்கும் கோப்பெரும் சோழனுக்கும் நிலவிய நட்பு உலகம் கண்டறியாதது. ஒருவரை ஒருவர் பார்க்காமலேயே நட்பு கொண்டவர்கள். இவ்விருவர் நட்பு போல் உலகில் காண இயலாது. மான உணர்வு காரணமாக கோப்பெரும் சோழன் வடக்கிருக்கிறான். பிசிராந்தியருக்கும் வடக்கிருக்க ஓரிடத்தை அமைக்குமாறு அருகில் இருப்போரிடம் கோப்பெரும் சோழன் சொல்ல அவர்கள் பிசிராந்தியர் வரமாட்டார் என கூறுகின்றனர். ஆனால் செல்வச் செழிப்போடு இருந்த காலத்தில் அவர் வராவிட்டாலும் துன்பக் காலத்தில் உறுதியாக வருவார் என்று கூறுகிறார். இன்பத்தை பகிர்ந்து கொள்ளாத பிசிராந்தியரும் துன்பத்தில் கலந்து கொள்ள வடக்கிருக்க வருகிறார். இதற்கு ஒப்பான நட்பை கூற யாராலும் இயலும். அதுபோலவே பெரும் சித்திரனாருக்கும் குமணனுக்கும் இடையே நிலவிய நட்பும் பாராட்டத்தக்கது. கடையேடு வள்ளல்கள் மாய்ந்த பிறகு குமணன் ஒருவனே இவ்வுலகை புறக்க உள்ளான் என்று புகழ்வர். இவ்வாறு சங்ககால வாழ்விலும் புற வாழ்விலும் நட்பின் உயரிய நிலை, பருவம், உருவம், தகுதி, வயது இவை பார்த்து ஏற்பட்டதல்ல. மனம் ஒன்றே இவர்களுடைய நட்பிற்கு அடிப்படையாகின்றது. இந்திய இதிகாசங்களான இராமாயணம், பாரதம் அவற்றிலும் நட்பின் உயர்வு பேசப்படுகிறது. ராமன், குகன், சுக்ரீவன், சடாயு, விபுடனன் என வேடன், குரங்கு, பறவை, அரக்கன் என்று பல தரத்தினருடனும் நட்பு பாராட்டுகிறான். குகனோடு கொண்ட நட்பு அவன் கானகத்தில் தவம் செய்ய வழி செய்தது. சுக்ரீவனோடு சடாயுவோடு கொண்ட நட்பு சீதையை தேட உதவியது. விபீடனுடன் கொண்ட நட்பு இலங்கையை வெல்லவும் சீதையை மீட்கவும் ராவணனை கொல்லவும் வழி செய்தது. அரசனான ராமன் தகுதி பார்த்து நட்பு கொள்ளவில்லை. இவன் கொண்ட நட்பு அவனை தெய்வமாக்கியது. பாரதத்தில் துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் இடையே நிலவிய நட்பு நட்பின் இலக்கணத்திற்கு சிறந்த சான்றாகும். தேரோட்டி மகனாக வளர்ந்த கர்ணன் துரியோதனனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவனுடைய நாட்டின் ஒரு பகுதிக்கு அரசனாக்கப்படுகிறான். துரியோதனன் மனைவியும் கர்ணனும் தாயம் விளையாட இடையே கணவன் வருவதைக் கண்ட துரியோதனன் மனைவி பானுமதி விளையாட்டில் இருந்து எழுந்து செல்ல முயல்கிறாள். கர்ணன் விளையாட்டு ஆர்வத்தில் துரியோதனன் மனைவியின் இடையில் அணிந்திருக்கின்ற மேகலையை பிடிக்க அது அறுபட்டு சிதறுகிறது. இது கண்டு துரியோதனின் மனைவி அஞ்ச இதை கண்ட துரியோதனன் எடுக்கவோ கோக்கவோ என கேட்கிறான். நட்பின் நம்பிக்கையின் கொடுமுடியாக இந்நிகழ்வு திகழ்கிறது. பாரத போரில் தீமை என்று தெரிந்தும் துரியோதனுக்காக உயிர் கொடுக்கும் கர்ணன் தன்னை எதிர்த்து போர்க்களத்தில் நிற்பவர்கள் தன் சகோதரர்களே என்று தெரிந்த பின்னும் தெரியாமல் உயிர் கொடுக்கும் கர்ணன் நட்பின் இலக்கணமாக திகழ்கிறான். இதே போன்று
பதினெண் கீழ்கணக்கில் நீதி நூல்களான திருக்குறள், நாலடியார், பழமொழி, நான்மணி கடிகை, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஆசார கோவை, ஏலாதி, இன்னா 40, இனியவை 40, முதுமொழி காஞ்சி முதலியன நட்பின் சிறப்பை பரக்க பேசி இலக்கணம் வகிக்கின்றன. திருக்குறளிலே திருவள்ளுவர் வேறு எப்பொருள் குறித்தும் இவ்வளவு பரக்க பேசாமல் நட்பு, நட்பு ஆராய்தல், பழமை, தீ நட்பு, கூடா நட்பு என்று 5 அதிகாரங்களை வகுத்துள்ளார். படிக்க படிக்க நூல் நயம் என்று எவ்வாறு பெருகி வளருமோ அது போன்றது பண்புடையவர்களுடன் கொண்டிருக்கும் நட்பு என்பதை நவில்தொறும் நூலயம் போலும் கையில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு என்று குறள் மூலம் விளக்குகிறார். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு என்று நட்புக்குரிய இலக்கணத்தை வகுக்கின்றார். நண்பரை எவ்வாறு தெரிவு செய்வது என்பதை விளக்க நட்பு ஆராய்தல் என்ற அதிகாரத்தை படைக்கிறார். குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்து யாக்க நட்பு என்று கூறுவார். மருவுக மாசு அற்றார் கேள்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒட்பு ஈலார் நட்பு என்பார். ஒருவனுடைய குணத்தையும் குடிப்பிறப்பையும் குற்றத்தையும் அறிந்து மாசு அற்றவருடன் நட்பு கொள்ள வேண்டும். மொத்த பண்பு இல்லாதவருடன் ஏதாவது ஒன்றை கொடுத்தாவது நட்பை கைவிட வேண்டும் என்பார். இப்படி தேர்வு கொள்ளும் நட்பை தமக்கு அழிவு நேர்ந்து விடத்திலும் பழமையாய் உறவு கொண்டு நின்றவரின் நட்பை கைவிடக் கூடாது என்பதை வலியுறுத்த எல்லைக்கண் நின்றார் துறவார் தொலைவிடத்தும் தொல்லைக்கண் நின்றார் தொடர்பு என மொழிவர். தீ நட்பு கொள்ளற்க என்பதையும் வள்ளுவர் வலியுறுத்த தவறவில்லை. அறிவில்லாதவர்களுடன் கொள்ளும் நட்பை விட அறிவுடையவரின் நட்பில்லாத தன்னை கோடி மடங்கு நன்மை தருவதாகும் என்பதை பேதை பெருங்கெளியி நட்பின் அறிவுடையார் எதின்மை கோடியுறும் என்று குறள் வழி விளக்குவார். மேலும் தீ நட்பை விளக்க மேலும் ஒரு தனி அதிகாரம் வகுத்து மக்களை எச்சரிக்கிறார் வள்ளுவர். தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து என கூடா நட்பின் இயல்பை மொழிவார். இவற்றின் கொடுமுடியாக மிக எளிமையாக நட்பின் இலக்கணம் வகுப்பார். உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. இவ்வாறு நட்பை பற்றியே 50 குறட்பாக்களை வள்ளுவர் எழுதியிருக்கிறார். எனில் நட்பிற்கு வள்ளுவர் கொடுத்த முதன்மை தன்மை அதன் தலைமை புலப்படும். இதைவாறே நாலடியார் நட்பு இயல் என ஒரு இயல் அமைத்திருப்பதும் அதில் சுற்றம் தாளல், நட்பு ஆராய்தல், நட்பு பிழை பொறுத்தல், கூடா நட்பு என 4 அதிகாரங்களை அமைத்திருப்பதும் நட்பிற்கு கொடுக்கப்பெற்றுள்ள முன்னுரிமையை அறிய உதவும். பொற்களத்து பூ பெய்த புலி உயிர்வான் புழுக்கள் அக்காரம் பாலோடு அமரார் கைத்து உண்டலின் உப்பு இரி புட்கை உயிர் போல் கிளைஞர் மாட்டு இக்காலத்தானும் இனிது. மனம் பொருந்தாதவருடன் பொற்களத்து புலிநாகம் போன்ற அரிசிச்சோறு உண்பதிலும் உயிர் போன்ற நண்பருடன் இருந்து உப்பில்லாத எளிய உணவை உண்ணுதல் இனிது என்பர். கற்றறிந்தவருடனும் கொள்ளும் நட்பு கரும்பை நுனியிலிருந்து அடிநோக்கி தின்றால் எவ்வாறு இனிப்பு பெருகிக் கொண்டு செல்லுமோ அதுபோல நட்பு மேலும் மேலும் வளரும். அறிவில்லாதவருடன் கொள்ளும் நட்பு கரும்பை அடியிலிருந்து நுனி நோக்கி தின்று போனால் முதலில் இனித்தும் பின் சுவை குன்றி போகும். யானை அணையார் நட்பை நீக்கி நாயனையார் நட்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை யானை அணையவர் நண்பு ஒரியி நாயனையார் கேண்மை கழுகி கழல் வேண்டும் யானை அறிந்தும் பாகனையே கொல்லும் எறிந்தவேல் மெய்யாத வாழ்குலைக்கும் நாய் என்பார். யானைப்பாகன் யானையை எவ்வளவுதான் போற்றி பாதுகாத்தாலும் என்றோ ஒரு நாள் யானையை தண்டித்திருந்தால் அதை மனதில் வைத்திருந்து சமயம் வாய்க்கும் போது யானை பாகனையே கொன்றுவிடும்.
ஆனால் நாயோ எப்போதோ ஒரு சிறிதளவு உணவு இட்டிருந்தாலும் அதை நினைவில் வைத்திருந்து உணவிட்டவன் வேளால் எறிந்தாலும் வாளை குலைத்து நன்றி பாராட்டும். அதனால் யானை நிகத்த குணமுடையாரின் நட்பை நீக்கி நாய் போன்ற குணமுடையாருடன் நட்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிறார். நட்பு என்பது நன்றி பாராட்டுவதற்காக இருக்கக்கூடாது என்று உண்மையை உணர்த்துகிறது நாலடியார். கடையாயர் பாக்குமரம் போன்றவர். பாக்கு மரத்திற்கு தினமும் தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதுபோல் நட்பு கொள்பவர்க்கு தினமும் உதவி செய்ய வேண்டும். இடையாயர் தென்னை மரம் போன்றவர். தென்னை மரத்திற்கு அவ்வப்போது தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதே போல நட்பு கொள்பவர்க்கு அவ்வப்போது உதவி செய்ய வேண்டும். தலையாயர் பனைமரம் போன்றவர்கள். பனைமரம் விதைத்த பொழுது சிறிதளவு தண்ணீர் விட்டால் போதும், வாழ்நாள் முழுவதும் பயன் தரும். அதுபோல் தலையாயர் நட்பு பாராட்டிய காலத்தில் சிறு உதவி செய்திருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் நட்புடன் விளங்குவார் என்கின்றார். நல்ல நண்பர்களை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்று கூறும் நாலடியார், நட்பு கொண்ட பின் நண்பர்களின் பிழைகளை பொறுக்கவும் பழகிக்கொள்ள வேண்டும் என்பார். நல்லார் எனத்தாம் நனி விரும்பி கொண்டாரை அல்லார் எனினும் ஆராய்ச்சி கொள்ளல் வேண்டும். நெல்லுக்கு உமியுண்டு நீர்க்கு நுரையுண்டு புல் இதழ் பூவிற்கும் உண்டு என்பார். நெல்லுக்கு உமி இருப்பது போல நீருக்கு நுரை இருப்பது போல் நண்பர்கள் என்றால் சிறு சிறு குறை இருக்கத்தான் செய்யும், அவற்றை பொறுத்தல் வேண்டும் என்பார். மேலும் நட்பு கொண்ட பின் தீயர் என தெரிந்தாலும் அவருடைய நட்பு பாராட்ட வேண்டும், இல்லாவிட்டால் தீமை விளையும் என்கிறார். யார் யாருடன் நட்பு கொள்ளல் கூடாது என்றும் கூறுகிறார் நாலடியார். நூலறிவு இல்லாருடனும் பந்தம் இல்லாருடனும் ஒற்றுமை கொள்ளாதவருடனும் புல் அறிவினரோடும் நட்பு பாராட்டுதல் துன்பம் விளைவிக்கும் என்பார். பழமொழியிலே பழமொழி நட்பின் சிறப்பை பேசுகிறது. ஆம், நம் நாட்டு ஒழுகுதற்கு தக்கார் என வேண்டா, யார் நட்பது ஆயினும் நட்பு கொள்ளல் வேண்டும். தானட்டு நாறு கதுப்பினாய் திற்றாதோ நாய் நட்டல் நல்ல முயல். யாரோடாயினும் நட்பு கொள்ளல் வேண்டும் என்கிறார் பழமொழி ஆசிரியர். நன்கு ஒன்றி தம்மாலே நட்டப்பட்டார்களை கண்ட கண்ட குற்றம் உள எனினும் காயந்தீயார் பண்கொண்ட தீம்சொல் பனைத்தோளாய் யாருளரோ தங்கன்று சாக்கரப்பார் என கூறி நட்பில் குறை காணக்கூடாது என்பார். அதே போன்று நான்மணி கடிகையும் நட்பின் சிரத்தை பேசுகிறது. சிலைப்பினும் நட்டார் நடுங்கும் வினை செய்யார் ஒட்டார் உடன் உறையும் காலமும் இல். கோபித்தாலும் நண்பர்கள் துன்பம் தருகின்ற காரியத்தை செய்ய மாட்டார்கள். பெருக்குக நட்டாரை நன்றின்பால் உய்த்து என்று கூறுவதன் மூலம் நண்பர்களை நல்லது செய்தல் மூலம் பெருக்கிக் கொள்க என்பார். இதே போன்று திரிகடுகத்திலும் அன்பு ஓடி நாளும் நட்டார் பெருக்கல் என்பதன் மூலம் அன்புடன் நாளும் நண்பர்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கிறார் திரிகடுகம் ஆசிரியர். உப்பின் பெருங்குப்பை நீர்ப்படின் இல்லாகும் நட்பின் கொழுமுடை பொய் வழங்கின் இல்லாகும். உப்பு குவியலில் நீர் விழுந்தால் கரைந்து போகும், அதேபோல் நட்பில் பொய்மை இருந்தால் கருகி போகும். இதே போன்று இன்னா நாற்பதும் நட்பு குறித்து பேசும் பொழுது, நட்டார் இடுக்கண்கள் கண்டால் நனி இன்னா என்ற வரியில் நண்பர்கள் துன்புறுதலை காணல் இன்னாதது என்று கூறுகிறது. இதே போன்று இனியவை 40 நட்டார்க்கு நல்ல செயல் இனிது, நட்டார் புறம் கூறான் வாழ்தல் நனி இனிதே, நட்டார் உடையான் பகை ஆண்மை முன் இனிதே என்று பாடுகிறது. இந்த கூற்றுக்கள் இனியவை 40 நட்பின் பெருமையை பேசுகிறது.
இதே போன்று காப்பியங்களிலே நீதி நூல்களை அடுத்து காப்பியங்களிலும் நட்பின் உயர்வு பேசப்படுகிறது. குறிப்பாக சீவக சிந்தாமணி, பெருங்கதை ஆகியவற்றின் தலைவர்கள் நண்பர்களின் உதவியாலேயே உயர்நிலையை அடைகிறார்கள். உதயகுமரருக்கும் யூகிக்கும் உள்ள நட்பு ஒப்பற்றது. உதயகுமரன் உருப்பெறுவதற்கு யூகியே காரணம். அப்படிப்பட்ட யூகி இறந்துபட்டான் என்று பொய் செய்தி உதயகுமாரனை வெகுவாக பாதிக்கிறது. தீப்பாய்ந்து மாய்ந்து போக முனைகின்றான். அதுபோலவே சீவனுக்கும் நந்தட்டன், பதுமுகன் ஆகியோருக்கும் உள்ள நட்பும் குறிப்பிடத்தக்கது. சீவகன் வளர்ந்து பல வெற்றிகளை ஈட்டி அரசனாவதற்கும் பல பெண்களை திருமணம் செய்வதற்கும் அவருடைய நண்பர்களே காரணமாகின்றனர். இவ்விரு காப்பியங்களும் நட்பிற்கு முதன்மை கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். சுந்தரரை சிவபெருமானின் தோழராகவே சைவ இலக்கியங்கள் போற்றும். சுந்தரரின் திருமணத்தை தடுத்து ஆட்கொள்கிறார் சிவன். சுந்தரரால் பித்தன் என்று உரிமையோடு அழைக்கப்படுகிறார். பின் பறவையர், சங்கலியர் ஆகியோரை சுந்தரருக்கு மனம் முடித்து கொடுப்பதற்காக சுந்தரருக்காக பொன்னை கொடுக்கின்றார், பொருளை கொடுக்கின்றார். 3 ஆண்டுகளுக்கு முன் இறந்த அந்தன சிறுவனை உயிர்த்தெழச் செய்கிறார். இவ்வாறு சிவனடியாருக்கு தோழராய் விளங்கும் சிவபெருமானின் சிறப்பு பேசப்படுகிறது. இது இறைவனுக்கும் இறை அடியாருக்கும் இடையே நிலவும் அதீத நட்பாகும். இதை போன்று சிற்றிலக்கியங்கள், இக்கால இலக்கியங்களிலும் நட்பு பேசப்படுகிறது. சிற்றிலக்கியங்களில் நட்பு முதன்மைப்படுத்த பெறவில்லை என்பதை உணரலாம். ஆனால் நட்பை பற்றி பேசவே இல்லை என்று சொல்ல முடியாது. தோழமை உணர்வுகளை குறவஞ்சி, பல்லிலக்கியம், பிள்ளைத்தமிழ், கலம்பகம், பரணி ஆகிய இலக்கியங்களிலும் காணலாம். இக்கால இலக்கியங்களில் கண்ணன் பாட்டில் பாரதியார் கண்ணனின் தோழன் என்ற பாடலை முதலாவதாக வைத்துள்ளார். எனினும் தோழமைக்கு பாரதியார் கொடுக்கும் முதன்மையை அறியலாம். என்றன் ஊனை வருத்திடு நோய் வரும் போதெனில் உற்ற மருந்து சொல்வான், நெஞ்சம் ஈன கவலை களைந்திடும் போதில் இதன் சொல்லி மாற்றிடுவான், பிழைக்கும் வழி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பேச்சினில் சொல்லுவான் என்று உதவி புரியும் கண்ணனை மலைக்கு குடை, பசிநேரத்து உணவென்றான், வாழ்வினுக்கெங்கள் கண்ணன் என எளிய உவமையால் நட்பின் உயர்வை விளக்குவார். சிரிப்பதற்கு மட்டுமல்ல, நட்பு கள்ளத்தனம் செய்தால் காரை உமிழ்வதும் நட்புத்தான். கண்ணன் என்னோடு கொண்டுள்ள நட்பு அத்தகையது என மொழிவார் பாரதியார். தமிழ் உரை நடை இலக்கியங்களான சிறுகதை, புதினம் போன்றவற்றிலும் நட்பின் உயர்வு பேசப்படுதலை காணலாம். நல்ல நட்பால் ஏற்படும் உயர்வும் தீநட்பால் உண்டாகும் துன்பத்தையும் இன்றைய இலக்கியங்கள் பறக்க பேசுகின்றன. மனிதன் தனிய நல்லன், அவன் ஒரு சமுதாய விலங்கி. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பது முதுமொழி. ஆகவே ஒன்றுபட்டால் உயர்வோம் என்ற சிந்தனையோடு நல்ல நண்பர்களை தேர்வு செய்து வாழ்வை வளமாக்குவோம், நலமாக்குவோம், இன்பமயமாக்குவோம்.